ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் பழைய சமச்சீர் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 2வது இயல் தாங்க நம்ம படிக்க போகிறோம். ஸோ முதல் தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். ஓகேங்களா? ஸோ இந்த தலைப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கும் நம்மளோட டெஸ்ட் பேட்சஸ், அதாவது நம்மளோட குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கான தமிழ் பேட்சும் இருக்குது, தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் பேட்சும் இருக்குது. ஸோ உங்களுக்கும் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீல்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. ஸோ நாலடியாருக்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க? நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானம் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. ஸோ இதை எழுதினவங்க யாருங்க? சமண முனிவர்கள். ஸோ நாலடியார் அப்படிங்கிற விஷயத்த சமண முனிவர்கள் பல பேர் சேர்ந்து எழுதுனது தான் நாலடியாருங்கிறது நமக்கு ஆல்ரெடி புது சமச்சீரிலே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அவ்வளோதான். ஸோ இதோட பொருள் என்னென்னா, நாயின் கால் விரல்கள் எப்படி நெருங்கி இருக்கோ அது போல் சிலர் நம்மோட நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட நட்பு ஈயோட கால அளவுக்கு கூட நமக்கு பிரயோஜனமாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, வாய்க்கால் தொலைவில் இருக்கக்கூட நீரை கூட நமக்கு கொண்டு சேர்க்கும். அதுபோல் சில மனிதர்கள் நம்மளை விட்டு தொலைவில் இருந்தாலும் அவங்களோட நட்பு நமக்கு நல்ல விஷயங்களை தேடித்தரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். சொற்பொருள் படிச்சுக்கணுங்க. நாய்க்கால்னா நாயோட கால், ஈக்கால்னா ஈயோட கால். நன்கு அணியருங்கிறது எப்படி பிரிக்கலாம்? நன்கு கூட்டல் அணியர்னு பிரிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அணியருக்கான பொருள் நெருங்கி இருப்பவர். எண்ணாம் அப்படின்னா என்ன பயன். சேய் அப்படிங்கிறது இதில் தொலைவு அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? சேய்னா தொலைவு, செய் அப்படின்னா வயல், ஆனால் யார் அப்படின்னா போன்றோர். சரிங்களா? அவ்வளோதான். சரி, இப்போ நூல் குறிப்பு பார்த்தலாமா? இந்த நாலடியார் அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. ஏன்னா அறக்கருத்துக்களை சொல்லுது இல்லைங்களா? அறக்கருத்துக்களை சொல்கிறதா இருந்தாலே எங்கே வந்துடும்? 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்றா வந்துடும். இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது? 400 பாடல்கள் இருக்குது. இந்த நாலடியாரை நாலடி 400 அப்படின்னு சிறப்பு பெயர் வச்சு கூப்பிட்றாங்க. சமண முனிவர்கள் பலர் பாடினால இதோட பேர் இதில் மொத்தமாக சமண முனிவர்கள் பல பேர் பாடிய தொகுப்பு தான் இது. சரிங்களா? அடுத்து 14 மேல் கணக்குனா என்ன, 14 கீழ்கணக்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சரி, சங்க நூல்கள் அப்படின்னு எதை சொல்லுவோம்? 10 பாட்டு 8 தொகை, இது ரெண்டையும் சங்க நூல்கள்னு சொல்லுவோமா? இதில் இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்குது? 10 பாட்டில் 10 நூல் இருக்குது, 8 தொகையில் 8. இந்த 18 நூலையும் என்னன்னு சொல்லுவோம்னா மேல் கணக்கு நூல்கள், அதாவது 14 மேல் கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். அடுத்து இதே 14 கீழ்கணக்கு நூல்கள்னால் இந்த சங்க காலத்துக்கு அப்புறம் தோன்றிய நூல்கள் இருக்குது இல்லைங்களா? அதை தான் என்னன்னு சொல்ல போகிறோம்? 14 கீழ்கணக்குன்னு சொல்ல போகிறோம். இது பெரும்பாலும் அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்களாக தான் இருக்கும். சரிங்களா? 14 அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. அவ்வளோதான். சரிங்களா? சரி, இதுலேயுமே மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்குன்னா 18 நூல்கள் இருக்கும். அவ்வளோதான். சரி, ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான வேரியேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சரிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாலடியார் டேஸ் நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழ்கணக்கு நூல்கள், அதாவது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 அப்படின்னா என்ன பொருள்? 18 அப்படின்னு இதோட பொருள் இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த பாடம் பார்த்திங்க அப்படின்னா பாரத தேசம். ஸோ நான் ஆல்ரெடி புது சமச்சீர் படிக்கும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் அப்படிங்கிற ஒரு பாடல் நமக்கு ஒரு பாடத்துக்கு பின்னாடி இந்த முடியரசன் எழுதின பாடல் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸில் வரும். இந்த பக்கம் பாடல்னால் இந்த பேஜோட லாஸ்ட்டில் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் சொல்லுவேன், நான் என்ன சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னா, பழைய சமச்சீர் புத்தகத்தில் இந்த பாடலோட சில வரிகள் நம்ம படிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? ஸோ அதுதான் இங்கே அது இதுதான் பாரத தேசம் அப்படிங்கிற பாடல் தான். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்யும், தலை சாய்தல் செய்யும், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம். ஸோ இந்த வன்மை அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடை. ஓகேங்களா? இந்த 3 சுழி இன் வந்துருச்சு அப்படின்னா கொடை, 2 சுழி இன் வந்த வன்மை அப்படின்னா கொடுமை. சரிங்களா? இது ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க. நான் பின்னாடி காட்டுறேன், அது இந்த பாடத்தில் இருக்குது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். இந்த தமிழ் மகள் யார் சாதி விட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க. இந்த தமிழ் மகள் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா ஔவையாரை குறிக்குது. இதுவுமே ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் நமக்கு. சரிங்க. இந்த பாடலை எழுதினவர் யார்? மகாகவி பாரதியார். இது ஆல்ரெடி அந்த புது சமச்சீரில் நம்ம படிச்சிருந்தோம் இல்லைங்களா? சரி, தலை சாய்தல் அப்படின்னா சொற்பொருள் என்னதுங்க? ஓய்ந்து படுத்தல். வன்மை அப்படின்னா கொடை, நான் சொன்னேன்னா. அடுத்து உழுவடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். கோணி அப்படின்னா சாக்கு. நடைனா சாலையில் செல்லும் வண்டிகள். பரப்பு பறக்கும் வானூர்த்தி. ஞாலம்னா உலகம். உவந்து செய்வோம்னா விரும்பி செய்வோம். தமிழ் மகள் அப்படின்னா யாருன்னு சொன்னேன்? ஔவையார்னு சொன்னேன்னா அது இங்கே கொடுத்துருக்காங்களா? அடுத்து மேலவர்னா மேலோர், கீழவர்னா கீழோர், மற்றோர்னா பிறருக்கு உதவும் நேர்மை அற்றோர்.
நெறிய நின்றுனா அறநெறியில் நின்று, அவ்வளோதான். சரி, ஆசிரியர் குறிப்பு பார்த்தலாமா? ஸோ பழைய சமச்சீரில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது சமச்சீரில் இருக்க அளவுக்கு இது நமக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. சும்மா வாசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மெனக்கெட்டு மனப்பாடம் பண்ணலாம் வேணாம். புதிய சமச்சீரில் மெனக்கெட்டு மனப்பாடம் பண்ணணும். இது அவ்வளோ மெனக்கெட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆசிரியர் குறிப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் மெனக்கெட்டு மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சரி, பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர். இது நமக்கு தெரிஞ்சதான். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. சரி, இப்படின்னு கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? இது நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் யார் தான்? பாரதியே தான். இது ஒரு முக்கியமான கொஷின். சரிங்களா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படின்னு தொடங்குகிற பாடலோட ஒரு பகுதி இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எப்படி பாருங்கள், புது சமச்சீருக்கும் பழைய சமச்சீருக்கும் எவ்வளோ ரிலேட்டட் இருக்குங்கிறது தெரியுதா? இவரோட காலம் 11/12/1882 முதல் 11/9/1921 வரைக்கும். அவ்வளோதாங்க. ஸோ பாடம் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னு போற்றப்படுபவர் யார்? பாரதியார். சாதி இரண்டொழியே வேறில்லைன்னு சொன்னவங்க யார்? அந்த தமிழ் மகள்ங்கிறது ஔவையார். அவ்வளோதாங்க. அடுத்து வரக்கூடிய பாடங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாதது தான். 2 பாடம் அடுத்து வரக்கூடியதை நம்ம ஸ்கிப் தான் பண்ணுவோம். பறவைகள் பலவிதம். இதில் மொத்தமாக எத்தனை சரணாலயம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. மற்றபடி இதில் வேறு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடங்கள் மொத்தம் எத்தனை பிளேஸ் கொடுத்துருக்காங்க? 13. ஸோ மொத்தமாக 13 இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் இதில் எங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த படம் அப்படின்னா பாம்புகள் அப்படிங்கிற பாடம். ஸோ இதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக இலக்கண பகுதியில் ஏதாவது தேவையானது இருக்கா, இல்லை அங்கேயும் தேவையில்லையாங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு மொழித்திறன் பயிற்சி என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இலக்கண பகுதி இங்கே என்ன இருக்குன்னா, உயிரெழுத்து எத்தனை, மெய் எழுத்து எத்தனை, மொத்தமாக எவ்வளோ தமிழ் எழுத்துக்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ எப்படி சேர்த்து எழுதணும், எதை எப்படி பிரித்து எழுதணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஜென்ரலாக ஸ்கூல் குழந்தைங்களுக்கு. ஓகேங்களா? அது எப்படி சொன்னால் புரியுங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கொஷின் அடிக்கடி ரிப்பீட் ஆனது. நம்ம அந்த தினம் 10 ப்ரீவியஸ் கொஷின் நம்ம பேச்சில் ஷேர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேயுமே இதை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வன்மை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடை தன்மை, கொடை அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 சொல்லியின் வரக்கூடிய வன்மை கொடுமை. ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரிங்களா? அடுத்தது உடல்நிலை மெய்மயக்கம். இது ஆல்ரெடி நம்ம புது சமச்சீர் புத்தகத்தில் இலக்கண பகுதியில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது என்னதுங்க, எழுத்துக்களுக்குள் நட்பு உண்டு என்பது நமக்கு தெரியும். ஸோ இது தமிழில் சில எழுத்துக்கள் தன் எழுத்தோடு மட்டுமே சேர்ந்து வரக்கூடியதான் உடல்நிலை மெய்மயக்கம். இப்போது கா வரணும் அப்படின்னா அதோட மெய்யெழுத்தான இக்கு கூட மட்டும்தான் சேர்ந்து வரணும். அடுத்து இத்து வரணும் அப்படின்னா, தா வரணும் அப்படின்னா அதோட மெய்யெழுத்தான இத்து கூட மட்டும்தான் சேர்ந்து வரும். இதே இந்த நா வரணும் அப்படின்னா அதோட மெய்யெழுத்தான இன்னு கூட மட்டுமே தான் சேர்ந்து வரும். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? இப்போ உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா என்னதுங்க, ஒரு எழுத்து வரணும்னா அதோட மெய்யெழுத்து கூட மட்டும்தான் சேர்ந்து வரும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பக்கம், அச்சம், மொத்தம், அப்பம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா ஒரு எழுத்து வரணும்னா வேறு மெய்யெழுத்துக்கள் கூடயும் என்ன பண்ணும், அது சேர்ந்து வரும். சரிங்களா? அதாவது தன்னோட மெய்யெழுத்துக்குள்ள சேராது, வேறு மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து வரும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்தது சிலது எப்படின்னா தன்னோட தான் உன்னோட தான் அப்படிலாம் எதுவுமே பார்க்காது, எது வேணால் கூட வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர்லாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஒரு கண்டிஷன். ஸோ இப்போ என்ன பார்த்தோம், உடல்நிலை மெய்மயக்கம் பார்த்தோம், வேற்றுநிலை மெய்மயக்கம் பார்த்துருக்கோம் இந்த இலக்கண பகுதியில். அடுத்து வன்மை, இன்னொரு வன்மை, கொடைத்தன்மை, கொடுமை அப்படிங்கிற விஷயங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கான பதில் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து அப்படியே லாஸ்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கான சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி இருக்கும். நான் கொடுக்கும் கை அப்படிங்கிற நான் கொடுக்கும் ஓர் எழுத்து அப்படின்னா இங்கேருந்து கை அப்படின்னு எடுப்பீங்க. நான் அழைக்கும் ஓர் எழுத்து அப்படின்னா வா. நான் வாயை திறக்க வைக்கும் ஓர் எழுத்து அப்படின்னா ஆ. நான் இகழும் ஓர் எழுத்து அப்படின்னா சி. அடுத்து நான் பறக்கும் ஓர் எழுத்து அப்படின்னா ஈ. அடுத்து நான் வழி அனுப்பும் ஓர் எழுத்து அப்படின்னா போ. இதை மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சும்மா சின்ன குழந்தைங்களுக்கான மதிப்பீட்டுமாக இருக்கும். அதை ஜஸ்ட் உங்களுக்கு தெரிகிறத நீங்கள் மார்க் பண்ணி வைங்க. அதாவது நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்? சமண முனிவர்கள். தமிழ்நாட்டில் பறவைகள் சரணாலயங்கள் மொத்தம் 13 இருக்குது. அடுத்து கூடு கட்டி வாழும் பாம்பு ராஜநாகம். இது நமக்கு தேவையில்லை, பட்சமாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நல்ல பாம்பு நஞ்சிலிருந்து எடுக்கப்படும் டேசனும் மருந்து வலி நீக்கியாக பயன்படுகிறது அப்படின்னா கோப்ராக்சின். இது புது சமச்சீர் 6ஆம் வகுப்புலேயே நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, பாலிட்டியில் நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது தமிழ் மொழிக்கான முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 30 இருக்குது. அவ்வளோதான். ஸோ ரொம்பவே ஜென்ரலான விஷயங்கள் தான் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிச்சுட்டு சும்மா ப்ராக்டிஸ்க்கு கூட இதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயங்கள் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்களா, ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஏன் இது
டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 2 பாடங்கள் நமக்கு அதை ஸ்கிப் பண்ணனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து நமக்கு டக்குன்னு கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம எதையும் வந்து தேவையானது எதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வரல. நமக்கு சிலபஸ் வைஸ் தேவையில்லாத ஸ்கிப் பண்ணிட்டு வந்தனால ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த போர்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம இயல் 3 வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.